வணக்கம் மக்களே, வெல்கம் டு சென்னை 98 யூடியூப் சேனல். உங்கள் எல்லாரையும் எங்களோட வீடியோக்களை பார்க்குறதுக்கு மிக்க மகிழ்ச்சி. நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே தெரியணும் அப்படின்னா பெல் பட்டனை மறக்காமல் எனேபிள் பண்ணிடுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய டவுட்ஸ் எதுனா இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இல்லை ஏதாவது டாப்பிக்கை பற்றி பேசணும் அப்படின்னா எங்களுக்குன்னு ரிசர்ச் டீம் இருக்குது. அவங்க அதை ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு வீடியோவாக போடுவாங்க. ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் என்னென்னலாம் அப்டேட் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணிய வீடியோ கண்டிப்பாக வர ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ கூகுள் ஒன்று. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன கோபி, வெக்கேஷன்லாம் போயிட்டு வந்தீங்களே, எப்படி இருக்கு? ஏஞ்சி வெக்கேஷன் நல்லா தான் இருந்துச்சு. என்னதான் ஆஃபீஸில் போட்டு இம்சையை எடுத்துட்டாங்க. ஏன், என்னாச்சு? அங்கே வெக்கேஷன் போனோம் பேர், அங்கே போயிட்டு இந்த மெயில் அனுப்பு அந்த ஃபைல் அனுப்பு அப்படின்னா எல்லாத்தையும் ஃபைலேவா தூக்கிட்டு அனுப்பிச்சிட்டு இருக்க முடியும். ஏங்க எல்லாம் கூகுள் டிரைவில் போட்டு வைக்க போகிறீங்க? அது பண்ணி இருக்க போகுது எங்கே ஜி? அதில் மேரேஜ் ஃபோட்டோஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணாலே அவங்களுக்கு 15 GB காலியாகிடுச்சு. அதை நான் ஒவ்வொன்றத்தையும் எடுத்துகிட்டு அப்லோட் பண்ணவும் முடியல. திருப்பி பெரிய டார்ச்சர் போயிடுச்சு. போட 5 நாள் ஃபுல்லாக இதில் தான் முக்கால்வாசி நேரம் போயிட்டு இருக்கு. அப்போ நீங்கள் கூகுள் ஒன்று யூஸ் பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். அப்படியா? அதில் நிறைய ஸ்பேஸ் கொடுக்குறானா என்ன? நிறைய ஸ்பேஸ் மட்டும் இல்லை, அது சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸ். சரி, உங்களுக்கு அட்வான்டேஜ் என்னென்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கான ஆப்ஷன் வச்சுருக்கான். 100 GB to 2 TB வரைக்கும் ஸ்பேஸ் இருக்குது. நீங்கள் என்னென்னலாம் ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. உங்களோட மெயில்ஸு, ஃபோட்டோஸு, வீடியோஸு எல்லாமே. இப்போ கூகுள் டிரைவில் நீங்கள் கூகுள் டிரைவ் பண்ணி தனியாக வாங்க முடியாது. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா கூகுள் ஒர்க் ஸ்பேஸ் யூஸ் பண்ணுவீங்க. அதுக்கு பதிலாக கூகுள் ஒன்று யூஸ் பண்ணலாம். சரி சரி சரி. இதில் இன்னும் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, ஆண்ட்ராய்டு யூசர் மொபைலில் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களோட டேட்டாவை சிங்க் பண்ணுறதுக்கு அந்த கூகுள் ஒன்லேயே அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ என்னன்னா, நீங்கள் உங்களோட டேட்டாவை எந்த டிவைஸில் மாற்றினாலும் ஈஸியாக சிங்க் பண்ணிக்க முடியும் ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கு. இப்போ என்னால் ஒரு 100 GB தான் வாங்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா வாங்கிக்கலாம். ஆனால் 100 GBயை நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பேஸில் தான் வாங்க முடியும். ஸ்டார்டட் யூசர் பார்த்தீங்கன்னா 130 ரூபா. அப்படியே 200 GB, அப்புறம் 2 TB வரைக்கும் இருக்குது. 3 பிளான் தான் வச்சுருக்காங்க. 3 பிளானுமே ரொம்ப ஒர்த்துஃபுல். சரி சரி சரி. இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்கள் வாங்குற 100 GBயை உங்களோடு சேர்த்து 6 பேருக்கு ஷேர் பண்ணிக்கலாம். அதாவது ஃபேமிலி மெம்பர்னு வச்சுக்கலாம். ஆமாம், ஐஃபோனில் அது மாதிரி ஐஃபோன், ஆப்பிள் இதெல்லாம் அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. அவனோட இவன் பெட்டராக கொடுக்குறான். காஸ்ட்டும் கம்மி, உங்களோட டேட்டாலாம் நல்லா ஸ்டோர் ஆகும், எங்கே வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே என்ன பிரச்சனை? வெக்கேஷனுக்கு முன்னாடி சொல்லியிருக்க கூடாதா? முதல்ல உங்கள் ஆஃபீஸில் பேசுங்க. கண்டிப்பா முதல்ல இதை பத்தி தான் பேச போறேன் நான். ஓகே ஜி, ஃபேமிலி பேக் ஓகே. பட் இப்போ என்னோட அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன்லாம் நான் ஸ்டோர் பண்றேன் அப்படின்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் பார்க்க முடியுமா? இல்லை இப்போ அவங்க ஏதாவது ஃபோட்டோஸோ வீடியோஸ் லோட் பண்ணி வச்சிருக்காங்கன்னா அது எனக்கு வியூ ஆகுமா? இல்லை இது ஏதாவது பர்சனலைஸ்டு ஆப்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா அதுக்கு? ஃபேமிலி ஷேரிங் அப்படின்னா நீங்கள் 6 பேருக்கு, அதை உங்களை எல்லாமே ஒரு 5 பேருக்கு நீங்கள் ஷேர் தான் பண்ணுறீங்க. ஷேர்னா ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய இண்டிவிஜுவல் ஐடியிலேருந்து தான் அந்த இதை ஆக்சஸ் பண்ண முடியும். அதனால் என்னென்னா, அவங்க ஸ்டோர் பண்ணுறது நீங்கள் பார்க்க முடியாது, நீங்கள் ஸ்டோர் பண்ணுறது அவங்கள பார்க்க முடியாது. நீங்கள் வேணும்னா ஒருத்தரை ஆட் பண்ண முடியும், வேணான்னா அவரை ரிமூவ் பண்ண முடியும். ஸோ டேட்டாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாருக்கு ஷேர் பண்ணாலும், ஈவன் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே ஷேர் பண்ணாலும், இல்லை உங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே ஷேர் பண்ணாலும், அந்த ஸ்பெசிஃபிக் ஃபோல்டர் நீங்கள் அவங்களுக்கு ஆக்சஸ் கொடுக்காத வரைக்கும் எந்த இஷ்யூவும் கிடையாது, அவங்களால பார்க்க முடியாது. அதே போல் அவங்களுடைய இன்ஃபர்மேஷனை நீங்கள் பார்க்க முடியாது. அது ஒரு என்ன சொல்லுது, ரொம்ப செக்யூரிட்டியோட இருக்க ஒரு அமைப்பு. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தாராளமாக நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே ஷேர் பண்ணலாம். ஏன் இதை ஃபேமிலி மெம்பர்ஸ் சொல்கிறாங்கன்னா, அவங்க அது மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ யூஸ்ஃபுல் இதுதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்லி ஸ்பேஸ் தான் ஷேரிங். எஸ். ஓகே, இப்போ ஸ்பேஸு இது ஷேரிங் அதெல்லாம் ஓகே. இப்போ ஏதாவது என்னோட டேட்டா மிஸ் ஆகிடுச்சு, இல்லை வேறு ஏதாவது சிங்க் பண்ணுற ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அவங்க சப்போர்ட் பீப்புள் யாராவது இருக்காங்களா? நான் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது? கோபி, டெடிக்கேட்டடாக நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறதுனாலே கண்டிப்பாக சப்போர்ட் டீமே அவங்க ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க கூகுள் ஒன்றில். சரி சரி.
ஸோ அது 100 GB பிளானாக இருந்தாலும் சரி 2 TB பிளானாக இருந்தாலும் சரி டெடிகேட்டட் பர்சன் கண்டிப்பாக இருப்பாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு டேட்டா வந்து சரியாக ஸ்டோர் ஆகலை இல்லை சிங்க் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் டிக்கெட்டுக்கு நீங்கள் கூகுள் கிட்ட அனுப்பிச்சிங்க அப்படின்னாலே இமீடியட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கான சொல்யூஷனும் கொடுப்பாங்க. ஆஸ் வெல் அஸ் அவங்க கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து டீட்டெயிலாக இருக்கும். ஸோ ஆமாம், என்னென்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படிங்கிறது. அதனால் டேட்டாவை பற்றியோ இல்லை அவங்களோட ஸ்டோரேஜ் இன்ஃபர்மேஷனை பற்றி என்றைக்குமே கவலைப்பட வேண்டியதில்லை. இட்ஸ் அ பெஸ்ட் ஆப்ஷன். இப்போ மற்ற இதில் விட நமக்கு வந்து ரொம்ப ஆஃபர் 650 ரூபாய்க்கு 2 TB டேட்டா கொடுக்குறாங்க. ஒரு மாதத்துக்கு நீங்கள் 650 ரூபா பே பண்ணிங்கன்னா 2 TB டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்களே யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு இருக்குது. இது எல்லாத்துக்குமே ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல சப்போர்ட் டீம் இருக்குது. இட்ஸ் பெஸ்ட் ஆப்ஷன். அதுக்கு ஏதாவது மெயில் ஐடி அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஜிமெயில் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, அந்த மெயில் ஐடி தான் அதோட கம்யூனிகேஷன் அட்ரஸ். சரி சரி. நீங்கள் இதுக்குன்னு தனியாக வாங்கணும் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் என்ன ஜிமெயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதே ஐடியிலேயே சப்ஸ்கிரிப்ஷனும் பண்ணிக்கலாம், ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கலாம். தட்ஸ் இட். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, தேங்க்யூ ஜி.